யோ இவயா அது என்னமா அது அது ஒண்ணும் இல்ல தலைவரே, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா கன்னிதான். கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா கன்னியா? காமெடி இருக்கு, என்னென்னமோ பண்ணுவான். அவன் முடி மாதிரியே இருக்கு படம். விட்டுட்டேன். விமர்சனம் என்பது எல்லா படத்துக்கும் தான் எழுதலாம், ஒரே தராசு வச்சுக்காதீங்க. இந்த படம் ஒரு தமிழ் படம், குடும்ப படம். தமிழ் குடும்பங்களுக்கு கொண்டு சேர்ப்பது உங்களுடைய கடமை. உண்மையாக சொல்லணும்னா இந்த பாடல்களில் இந்த படத்தில் ஒரு 2-3 விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் எல்லாரும் பேசுனதில். ஸோ நம்ம தனியாக பண்ணோன்னா அதெல்லாம் செட்டே ஆகாது. என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ப்ராப்ளம் நடந்தது. அவர் இல்லாமல் ஒரு 2-3 ஷெட்யூல் போயிருந்தோம். அதே மாதிரி எல்லாமே எடுத்தோம். வந்ததுக்கப்புறம் டப்பிங்கில் வந்து உட்காந்து பார்க்குறேன், எனக்கு ஷாக் ஆகிட்டேன். இதில் முக்கியமாக முன்னாடி நிப்பாட்ட வேண்டிய ஒருத்தர் வந்து சித்து அண்ட் ஸ்னேகன். ஆனால் இந்த பாடல் போட்டவர் அவருன்றதுக்கு சம்மந்தமே இல்லை. இந்த உருவம் தயாரிப்பாளர் வந்து நிஜமாக நாங்கள்லாம் உங்களுக்கு நன்றி சொல்லணும் சார். உங்கள் படம் எங்களுக்கு அப்படியே சும்மா தந்தனம் தெளிச்ச மாதிரி இருந்துச்சு. 25 கேரவனுக்கு வாடகை கொடுக்குற காசை வச்சு ஒரு படம் எடுத்துடலாம். நான் இந்த படம் ஏன் பண்ணேன், நீ என்ன வேணாலும் கொடு, நான் வாங்கிக்கிறேன், இது எத்தனை நாள் வேணாலும் கேள்வி, நான் நடிக்கிறேன். நல்ல சிந்தனையாளன் லைஃப்பில் எங்கேயுமே தோக்கக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, இங்கே நிறைய தயாரிப்பாளர் இருக்காங்க, தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, துண்டை போட்டுருங்க. நல்ல சிந்தனையாளன் லைஃப்பில் எங்கேயுமே தோக்கக்கூடாது. ஆனால் அந்த ஷூட்டிங்க்கு முன்னாடி போய்ட்டு எனக்கு உங்களை பார்த்தா கோபமாக வரும். படம் வர எடுக்கிற வரைக்கும் நம்பிக்கை இல்லை. கௌதம் கார்த்திக் அப்படின்னா பார்க்குறதுக்கு தான் நல்ல ஹீரோ லெவலில் இருக்கார். சேரன் அவர்களுக்காக தான் நான் மெயினாக தான் வந்து கூப்பிட்டாரு. உங்கள் அப்பா வச்செல்லாம் நாங்கள் படம் எடுத்தோம், ஞாபகம் இருக்கு அப்படின்ட்டு. எஸ் அங்கிள், அஃப்கோர்ஸ் அப்படின்னு. என் இனியே யோ இவயா அது என்னமா அது அது ஒண்ணும் இல்ல தலைவரே, அவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா கன்னிதான். கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா கன்னியா?